Hi friends, Educast is an e-learning portal. In this portal, more courses are available in this website. Many of these offers are going on. Please check in the website description below. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதில் எப்படி எழுதுனீங்க? நல்லா எழுதுனீங்களா? கொஷின்ஸ் எனக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு. தமிழுமே ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ் பரவாயில்ல, படிச்சுருந்தா எழுதியிருக்கலாம். தமிழ் எனக்கு டஃப்பாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. மேக்ஸ் ஈஸி தான். பட் ஆனால் இவ்வளோ டஃப்பாக கொஷின் செட் பண்ணியிருக்காங்க. குரூப் 1 லெவல் வரைக்குமே செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இந்த ஏபிசிடி மேட்ச் டைப் தான். எல்லா கொஷின்ஸுமே அப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 50 கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் வரும். இப்போ டோட்டலாக 200ல் 150 கொஷின்ஸே அதே மாதிரி தான் இருக்குது. கட் ஆஃப் கண்டிப்பாக கம்மியாக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போது குரூப் 2க்கு எப்படி படிக்கணும்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப அதிகமாக படிக்கணும். கேட்டால் குவாலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. பட் அது என்னன்ட்டு கரெக்டாக நமக்கு தெரியல. இன்னும் குவாலிட்டி எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக குரூப் 2 பார்த்திங்கன்னா இதை விட டஃப்பாக தான் கேட்பாங்க. குரூப் 4 இந்த அளவுக்கு இருக்குன்னா இப்போ குரூப் 2 எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம இதுக்கு மேலே எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். குரூப் 4 இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபீல் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு குரூப் 2 எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுவோம். இதில் அது இல்லாமல் எதனால் இப்படி கொஷின் டஃப்பாக எடுத்திருக்காங்கன்னு என்னோடய தாட் என்னென்னு பார்த்திங்கன்னா, வேகன்சி ரொம்ப கம்மி. ஸோ அதுலேருந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக இப்படி கேட்டிருக்காங்களா என்னென்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப படித்தவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ஒர்க்குக்கு போயிட்டு படிக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அவ்வளோ கொஷின்ஸ் டஃப்பாக செட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் குரூப் 2 எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் மனசை தளர விடாமல் குரூப் 2க்கு நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். போனது போகட்டும், பட் இதுக்கு மேலே நம்ம படிக்கலாம். இது எல்லாமே கொஷின் செட் பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது. எப்படி செட் பண்ணுவாங்க எப்படின்னு தெரியல. ஆனால் காம்படிஷன் அதிகம். கண்டிப்பாக குரூப் 4 எழுதுனாங்க, கண்டிப்பாக குரூப் 2 எழுதுவாங்க. பிகாஸ் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு நமக்கே தெரியும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எஃபோர்ட் போட்டு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மனம் தளர விடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்புகிறோம். தேங்க்யூ.